இன்னைக்கு மே 18. உனக்கு என்ன ஞாபகம் வருது? என்னப்பா இப்படி கேக்குற? 2009ஆம் ஆண்டு இலங்கை இறுதி யுத்தத்துல அப்பாவி தமிழர்களை இலங்கை ராணுவம் கொன்னு கூச்சிச்சே, அதான்பா ஞாபகம் வருது. அப்ப தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்த திமுகவும் மத்தியில ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியும் அந்த கொலை பாதகத்துக்கு இலங்கை அரசுக்கு எப்படியெல்லாம் துணை நின்னாங்க, அது ஞாபகம் வரலையா? ஏன்பா அதை மறக்க முடியுமா? அது மட்டுமா, அப்ப முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மனைவியோடும் துணைவியோடும் காலையில சாப்பாட்டுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் இடையில இலங்கை போற நிறுத்துறேன்னு ஒரு போலி உண்ணாவிரதம் இருந்தாரு, அதுவும் ஞாபகம் இருக்கு. அப்ப மட்டும் அந்த புண்ணியவதி ஆட்சியில இருந்திருந்தா எப்படியாவது அத்தனை உயிரையும் காப்பாத்திருப்பாங்க. கருணாநிதிக்கு அவர் மகன் மேல இருந்த கேஸும் மத்தியில் ஆட்சி அதிகார பவுசும் தான் முக்கியமா தெரிஞ்சிச்சு. அப்பாவி தமிழர்கள் உயிரை பத்தி எந்த கவலையும் படல. இந்த லட்சணத்துல தனக்குத்தானே தமிழின தலைவர்னு சொல்லிக்கிறது. இலங்கை தமிழர்களோட சாபம் இந்த கருணாநிதி குடும்பத்தை சும்மா விடாது. என்னென்ன அனுபவிக்க போறாங்க பாரு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான விலைய இந்த திருட்டு ரயில் கருணாநிதி குடும்பம் கொடுத்தே ஆகணும், கொடுக்கும்.